அனைவருக்கும் வணக்கம். டைம் சிக்னேச்சரில் சிம்பிள் டைம் சிக்னேச்சர், காம்பவுண்ட் டைம் சிக்னேச்சர் அப்படின்னு 2 கேட்டகரி இருக்குது. அது ஒரு கேட்டகரிக்கு கீழேயும் என்னென்ன டைப் ஆஃப் டைம் சிக்னேச்சர்ஸ் வரும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி சிம்பிள் டைம் சிக்னேச்சருக்கு கீழே 2/4 டைம் சிக்னேச்சர்னால் என்ன, அதை எப்படி நம்ம ஸ்டாஃபில் எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்பிள் டைம் சிக்னேச்சர் கீழே 2/4 டைம் சிக்னேச்சர். இப்போது 2/4 டைம் சிக்னேச்சர் அப்படின்னாக்க ஒரு பாரில் 2 க்ராச்சட் பீட் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது 2 க்ராச்சட் நோட்ஸ் வரணும். ஒரு பாரில் இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா அதனோட வேல்யூ மொத்தம் 2 க்ராச்சட்கான வேல்யூவாக இருக்கணும். 2 க்ராச்சட் வேல்யூங்கிறது ஒரு மினிமாக இருக்கலாம், இல்லை 4 குவேவராக இருக்கலாம், இல்லை 8 செமி குவேவராக இருக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்டாஃபில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டாஃபில் ஃபஸ்ட்டு ஜி கிளஃப் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இந்த டைம் சிக்னேச்சர். ஸோ மினிமா எழுதணும் அப்படின்னாக்க ஒரு மினிம் நோட் இருந்தால் போதும். க்ராச்சட்டாக எழுதணும்னாக்க 2 க்ராச்சட் நோட் எழுதணும். குவேவராக எழுதணும்னாக்க 4 குவேவர் எழுதணும். அதாவது ஒரு க்ராச்சட் பீட்டுக்கு 2 குவேவர். ஸோ 4 குவேவர் பீட், 4 குவேவர் நோட்ஸ் இருக்கும். அடுத்து செமி குவேவராக எழுதணும்னாக்க ஒரு க்ராச்சட் பீட்டுக்கு 4 செமி குவேவர் இருக்கணும். ஸோ 2 க்ராச்சட் பீட்டுக்கு 8 செமி குவேவர் இருக்கும். ஸோ இதை போல் தான் நம்ம 2/4 சிக்னேச்சர்ஸ்க்கு இந்த நோட்ஸ் எல்லாம் எழுதணும். தட்ஸ் ஆல்.